ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாய் சான்வி. நானும் சான்வியும் ஒரே கலரு. என் ட்ரெஸ்ஸை சொன்னப்பா அவர் முறைக்கிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. இது வந்து ஒரு பாட்லாக் பார்ட்டி. ஐயா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஷ் குட்டி பர்த்டே. கிறிஷுக்காக வந்து கேக்கெல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஸோ பாட்லாக் தானா. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க மாட்டேன். ஜஸ்ட் பர்த்டே போது முடிஞ்சு எடுக்கிறேன். ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிச்சு வச்சு இங்கே வந்து சாம்பார் சூப்பராக ரெடி. வடை சுட்டு முடிச்சிங்களா? இங்கே வந்து வத்த குழம்பு, அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சிடணும், அப்புறம் வடை இதோ இங்கே போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்க, மேடம் வந்து ஒரு 2 வடையை தின்னுட்டு உட்காந்துருக்காங்க. உனக்கு வடை கொடுக்காமலாம் இல்லை, ஓகே? வடை 2 நல்லா தின்னுட்டேன். ஆமாம், ஒரு வடை எகிரி போய் விழுந்துச்சு, லவக்குன்னு கவிக்குச்சு. எனக்கே பயமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா இந்தியன் ஃபுட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஒரு நிமிஷம்ப்பா. அங்கே பாருங்களா, அவளை பாருங்களா, அங்கே பாருங்களா, அங்கே பாருங்களா. ஆமாம், மாஸ்டர் பெட்ரூம் மூடிடுங்கடா. மூடிடுவாங்க. சைஸ் தனியாக வைங்க. ஸோ இங்கே பாருங்களேன், ஜூஸை வந்து போடுறதுக்கு அந்த பாத்திரத்தில் தண்ணி பிடிக்க சொன்னால் அதில் டேரெக்டாக டிஸ்பென்சர்லேயே தண்ணி பிடிக்கட்டுமான்றாரு. நான் தான் சொன்னேன், அந்த மாதிரி பிடிச்சா என்ன ஆகும்? உடஞ்சிரும். எனக்கு என்னமோ இவருக்கு வந்து தெரியாமல் இதெல்லாம் பண்ணுற மாதிரி தெரில. தெரிஞ்சுக்கிட்டே இவளை வந்து நிறைய கேள்வி கேட்டால் அடுத்த வாட்டி வேலை வந்து வாங்கவே மாட்டா அப்படின்றதுக்கு இவ பண்ணுற மாதிரியே எனக்கு அப்பப்போ தோணுது. எனக்கு அவர் அதுக்கு க்ளோஸ்அப் வைப்போம். இதில் தண்ணீரை பற்றி 3 மணி நேரம் ஆகும். அதுக்கு தான் கேட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட பாட்லாக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு கறி, அதுக்கப்புறம் கோஸ் பொரியல், அப்பளம், சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவ் கூட்டு, வத்த குழம்பு, ரசம், சாதம், நெய், வடை, பாயசமும் இருந்தது. நான் பாயசத்தை வந்து இந்த இடத்துல வைக்கலை, அதனால் வந்து இதில் கவர் ஆக முடியல. அதை பத்திரமா எடுத்து வச்சிச்சு. அதுக்கப்புறம் குருமா. இது வந்து எதுக்குன்னா, நாங்கள் நைட்டு வந்து பரோட்டா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருமா. ஸோ இது வந்து மினி மீல்ஸ் மாதிரி நாங்கள் வந்து பிளான் போட்டோம். ஆளுக்கு வந்து ஒரு 3 டிஷ் பண்ணிடலாம். ஸோ தட் வந்துட்டு நம்ம ஒரு மினியாக லைக் சவுத் இண்டியன் மீல்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்றது தான் எங்களுடைய பாட்லாக் பிளானு. ஸோ இதுதான் வந்து கிறிஷுக்காக அவங்க வாங்கிட்டு வந்த சர்ப்ரைஸ் கேக்கு. குட் மார்னிங். இன்னைக்கு வந்துட்டு கிறிஷ் குட்டியுடைய பர்த்டே. எல்லா ஃப்ரீஸ் வார்னிங் எல்லாமே போயிடுச்சு, எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புல் சூப்பராக வெட்டிட்டு பக்காவாக இதை ஆகிடுச்சு. ஆக்சுவலி இங்கே பேட்சியாக இருக்குல்ல, பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க ஃபுல்லாக வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, லெவலிங் பண்ணியிருக்காங்க. நம்மளும் லெவல் பண்ணணும். அந்த இருக்க மண்ணெல்லாம் கொண்டு வந்து இந்த இது லெவல் பண்ணி, ஏன்னா பில்டர் வந்து பார்த்திங்கன்னா 20 ஃபீட்டு தான் வந்து போடுவாங்க அரவுண்ட் த ஹவுஸு. ஸோ இந்த சைடெல்லாம் புல் இருக்கும், இந்த சைடெல்லாம் புல் இருக்கும், அந்த சைடு புல் இருக்கும், அவ்வளோதான். அரவுண்ட் த ஹவுஸ் இவ்வளோ தான் போடுவாங்க. ஸோ இதுக்கு மேலே வேணும்னா நம்மளை தான் பண்ணிக்கணுமா. ஸோ அதனால் லெவலிங் பண்ணிவிட்டு சீட் போடணும். போட்டால் அப்படியே சூப்பராகிடும். சரி, தட்ஸ் ஓகே, இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா பக்கத்து வீட்டில் வந்து அவங்களுடைய லாட் வந்துட்டு 1 ஏக்கர். ஸோ அதுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் $5000 கிட்ட செலவாச்சு அப்படி சொன்னாங்க ஒருத்தங்க வந்து செஞ்சு கொடுத்ததில். அடா போங்கடா, $5000 நான் செலவு பண்ண தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். இது மஸ்ட்டு, புல் வெட்டுறதெல்லாம் மஸ்ட்டு. ஏன்னா அவ்வளோ தூரம் இல்லை வந்து மெட்டணும், அதனால் அதை வந்து இது பண்ணிட்டோம். ஸோ மிச்சப்படி தேவையில்லை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தண்ணி அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால் கிட்ஸ் சாக்கர் பேக்யார்ட் செட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கைஸ் வாங்கடா, இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது எப்போது வாங்கினது ஆக்சுவலி. அங்கே இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து விளையாடுறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கலையா. ஸோ இந்த வீட்டில் வந்துட்டு சூப்பராக விளையாடட்டும் இந்த பசங்க. அதை ரெடி பண்ணிட்டேன், அதை காமிக்கிறேருங்க. அதுக்கு முன்னாடி வந்து இங்கே டிஷ்வாஷர் போட்டுருக்கேன். டிஷ்வாஷர் போட்டாச்சு. ஸோ சான்விக்கு வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆப்ரேஷன் நடந்திருக்குன்ட்டு. ஸோ ஆப்ரேஷன் நடந்து கரெக்டாக வந்து 1 வாரம் ஆகுது. ஸோ இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணிடணும். அவளை மாடியில் தான் வைக்க போகிறோம். காலையில் ஒரு ஜம்ப் அடித்தாலாங்க, நான் பார்க்கவே இல்லை. அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஜம்ப் பண்ணிட்டு அதில் அப்படின்னு கத்தியிருக்கா. சதீஷ் சொன்னார். இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இனிமேல் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணணும். மீதி இருக்க பாத்திரத்தை கையில் கொஞ்சம் தேய்க்கணும். 4 பாத்திரம் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதை கொண்டு போய்ட்டு அங்கே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவும் வாங்கினது தான். ஸோ நல்லா தான் இருக்குது. ஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு.
இது பேர் ஸ்டேக்ஸ் சொல்லுவாங்களா பெக்கு சொல்லுவாங்களா? பெக்குனா ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கிறது தான் பெக்கில். நான் சரக்கு பெக்க சொல்லலை. ஐயோ ஏதோ ஊற்றி குடிப்பாங்களாம், அது என்னன்னே அவருக்கு தெரியாதான். ஐயப்பா சாமி. அதாவது உங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் ஞாபகம் வரும், எங்களுக்கு ஞாபகம் வரலன்னா என்ன அர்த்தம்? ஸோ பெக்னா ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஊசி மாதிரி இருக்கும் நீளமாக, அது பெக்னோ சொல்லுவாங்க. தெரியல, இல்லை இதுக்கே ஸ்டேக்ஸ் அண்ட் பெக் ரெண்டுமே ஒரே இதுதானான்னு எனக்கு தெரியல. நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள். ஃபீல்டு இதுக்குள்ளே தான் ஃபீல்டு இருக்குன்ட்டு. இது எதுக்கு இது கொடுத்தாங்க? கார்னர்ஸில் வச்சிடணும்ல. வந்து அந்த இடத்துல வச்சோங்க, அந்த இடத்துல வச்சோம் அந்த ஆரஞ்சு. எனக்கு என்ன பயம்னா அடித்து வீட்டுக்குள்ளே போட்டுற போகிறானுங்கன்ட்டு, கண்ணாடி கிண்ணாடி உடச்சிட போகிறானுங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். சூப்பராக தான் இருக்குது ஆக்சுவலி. தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. மேபி நம்ம அந்த கோன் கூட எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து ஃப்ரைஸ் போயிட்டுருக்கு. இதோ இந்த ஃப்ரைஸ் தான் நான் போட்டேன், கிரிக்லாண்ட் ஃப்ரைஸு. இது நல்லா தான் இருக்கும். இது வந்து கிட்ஸ் பார்ட்டினாலே இது வந்துட்டு பெஸ்ட்டு ஆக்சுவலி. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலேருந்து பிளேட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய, நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேனான்னு தெரியல. இங்கே தான் நான் வந்துட்டு பிளேட்ஸ் கப்ஸு, அதாவது காஸ்கோவில் வந்துட்டு ஆஃபர் போடுவாங்க இந்த மாதிரி பிளேட்ஸ்க்காக வந்து $2 ஆஃபு $3 ஆஃபு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வாங்கி வச்சுருவேன் பிளேட்ஸு கப்ஸு ஸ்பூன்ஸு. ஸோ தட் நமக்கு வந்துட்டு கரெக்டாக தேவைப்படும் போது நம்ம வாங்க தேவையில்ல. பாருங்கள், இது பாருங்கள் டிஷ்யூஸு. ஸோ இதுதான் அந்த ஏரியா. இது வந்து பெரிய பிளேட்டு. நமக்கு பீட்சா மட்டும்தான், பீட்சா அண்ட் ஃப்ரைஸ் தான். ஸோ அதனால் சின்ன பிளேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சிடணும். இது வந்து கேக்குக்காக கப்பு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்புறம் கெச்சப் எடுத்து வைக்கலாம். இது வந்துட்டு சோடா, ஏன்னா பெரிய பசங்க கிறிஷ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதனால் பெரிய பசங்கனால கண்டிப்பாக சோடா தான். ஸோ இன்னொன்று, இந்த ஊர் பசங்களுக்கெலாம் கொஞ்சம் சோடா தான் குடிக்குங்க. நம்ம வந்து அதை சொல்ல முடியாது, நீ சோடா குடிக்காத இது தான் குடிங்கன்ட்டுலாம் நம்ம வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா போன வாட்டியே நான் வந்துட்டு ஜூஸ் கஷ்டப்பட்டு பண்ணி வச்சது குடிக்கவே இல்லை. கடைசியில் நாங்கள் தான் 2-3 நாள் வச்சு குடித்தோம். அதனால் வேஸ்ட்டு. கடையில் வாங்கின ஜூஸாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி. அதனால் சோடா வச்சிட்டோமா, முடிஞ்சிருக்கு கதை. அவ்வளோதான். ஃப்ரைஸ் மட்டும் பண்ணிவிட்டு இதில் போட்டுடணும். அவ்வளோதான். அரேஞ்ச் மட்டும் இப்போ நாங்கள் பண்ணணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சு. ஆல் டன், அனைத்தும் டன்னு. ஸோ நான் ஒரு கையில் பண்ணிகிட்ருக்கேன்ல, அதனால் சரி அதை எடுத்துருவோம். சூப்பர், முடிஞ்சிச்சுங்க. கேக் நீங்கள் பார்க்கலல்ல, இருங்க நான் அதையும் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து குக்கி கொஞ்சம் வச்சுருக்கேன். ஆக்சுவலி குக்கி வாங்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், ஐயோ குக்கி வாங்கலை அப்படின்ட்டு. ஆச்சு. அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து பாப்சிக்கல்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் நல்லா சூப்பரான சம்மர் ஆரம்பிச்சிச்சு. ஸோ வெளில அவங்க விளையாடிட்டு விலையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்தோடனே எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஃப்ரைஸ் ஃபஸ்ட் கொடுத்துருவோம். ஃப்ரைஸ் அண்ட் பீட்சாவா, அதுக்கப்புறம் வெளில ஐஷன் போகலாமா, அது எனக்கு தெரியல, பார்க்கலாம். வெளில வச்சேன் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு. இதுதான் வந்துட்டு கிறிஷுக்காக வாங்கின கேக்கு. சும்மா ரொம்ப சிம்பிள், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு எந்த தீம் அந்த மாதிரிலாம் வேண்டாமா. அதே மாதிரி பலூன்ஸ் எல்லாம் பெருசாக இது பண்ணல, ஏன்னா பெரிய பையன். அதனால் வெறும் லெட்ஸ் பார்ட்டின்றது அனிஷ் பர்த்டேக்கு வச்சுதுங்க, அப்படியே இருக்குது. கிறிஷ் அனிஷ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கங்க. அதுக்குள்ளே என்ன வச்சு செஞ்சுட்டா. அவங்கள போட்டு, அதாவது அவங்க அம்மாவை போட்டு இது பண்ணி, அவங்க வந்து வேற கொஞ்சினாங்க. இப்போ இவங்க இருக்கட்டும், ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறா, எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான். முடிஞ்சு 4 நாள் தான் ஆகுது. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கு தான் பயமாக இருக்குது. Guys, hi. Oh, Quan, come on. What? So, நீங்க 3 பேர், you're the catcher? Yeah. 3 people are the catcher? No, he's I thought only one is okay, easily found. 2 people done. Yeah, there's like 5 people in here. We couldn't hide. No, it was only 2. And I was here first. Okay, find the other people. I was in there first. He came and followed me. இல்ல அந்த ரூம் இல்ல, not to that room. No,
Nobody did not go to that room. We did. Yes, that's where we started. Oh my god, really? You made us sound silly. How many of them were there? God, they found us! They found us! Oh, careful, Kwan, careful. Let's cut the cake. Vanga, once, few minutes, avladhaan. They are done. Okay, enga. Krish? Krish, come on. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, ஜாலியாக வட்ட அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எதுக்கு சதீஷ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கிறிஷுடைய ரியல் டேட் பர்த்டே வந்து வீக் டேயில் வந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சதீஷ் வந்து ஊரில் இருந்தார். நீங்கள் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால அவரால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா வர்ச்சுவலாக கூட பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஏன்னா லைக் அவர் அந்த டைமில் ஒர்க்கில் இருந்ததுனால நாங்கள் கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் தான் அமிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் முடிவு பண்ணோம், ஓகே நம்ம எப்படியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இதோட சும்மா கெட் டுகெதர் வைக்கலான்னும் போது அன்றைக்கி வந்து கேக் வெட்டணும். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போடலாம். அது இன்னொரு வீக்கெண்டு. அதுக்கப்புறம் அது வந்து சான்வியுடைய ஸ்பேயிங்க்கு முன்னாடி நடந்தது. இன்ஃபேக்ட் கிறிஷுடைய பர்த்டேவே சான்வி ஸ்பேயிங்க்கு முன்னாடி தான். அதுக்கப்புறம் இது வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஸ்பேயிங் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கிற பர்த்டே பார்ட்டி, பாய்ஸ் பர்த்டே பார்ட்டி எந்த அளவுக்கு கஷ்டம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம ஒன்று நினச்சா குட்டி சொன்னேன். ஸோ அமைதியாக இருக்குது, அங்கேயும் யாரும் இல்லை, எல்லோரும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, எல்லாம் மேலே போய் கேம்ஸ் விளையாடுதுங்க. இருங்க காமிக்கிறேன். நல்லா கொஞ்சம் நேரம் விளையாடினாங்க, ஒரு 1/2 hour தாங்க விளையாடினாங்க. அதுக்குள்ளே இவங்களுக்கு வந்துட்டு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கேம்ஸ்னால தான் ஃபுல் டைம் உட்காந்துருக்காங்க. The slime troop plus your freezing troop makes it like என்ன கேம்டா? for us to get to the Roblox ladder. All the places study for. உங்க அண்ணனை போய் பார்ப்போம்டா. லாக்ட் அவுட்டடா அண்ணா பண்ணிட்டாங்களா? He locked the door. Oh wait, the decorated thing. Did he lock you guys outside? Huh? Yeah. That's why I'm in here. So bad. I'll just. I'll be Bulldog's kitty. Hi, Kwan. No. Kwan, hi. Yes, bro. Oh. What happened to Kwan? What happened? Yeah. We're playing imposter. What? We're playing imposter. கிளம்பிட்டாங்க இந்த பசங்க. பயங்கர ஆட்டம். இப்போ மணி வந்துட்டு 3:30. ஆக்சுவலி வந்து 2 o'clock தான் வந்து முடியுது. ஆனால் வந்து எல்லாரும் வந்து அப்படியே இருந்து ஐயோ மூஞ்சி என்ன இப்படி ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் வந்து இருந்ததுனால அப்படியே வந்து 3:30 ஆயிடுச்சு. நல்லா பேசிட்டு இதுவாக இருந்தோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் உட்காந்து க்ளீனப் பண்ணுங்க. அதான் க்ளீனப் பண்ணிவிட்டு சான்வி யா இப்போ வந்து ஒரு இதுக்கு போகிறோம், கிராப்ரி மால்க்கு போகிறோம். கிராப்ரி மால் போயிட்டு அங்கே வந்து சதீஷ்க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, அதை போய் இது பண்ணணும். ஸோ மேபி நான் இன்னொரு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பீட்சா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதுதான். போயிட்டு வந்துட்டு நைட்டுக்கு வந்து பொங்கல் அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான். சான்வி தான் பாவம், அங்கே பாருங்க சவுண்டு கேட்குதா, அவள் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கான். நிற்க மாட்டேங்கிறாளா? நானா கேக்கே சாப்பிடல. இருங்க வாங்க வாங்க. லீஷ் எங்க இருக்கு? லீஷ் மேலே இருக்கு. ஐயோ பார்த்து 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 இருங்க. சரி எனக்கு தெரிஞ்சு நீங்க விட்டுறலாம்னு நினைக்கிறேன். அவ வரட்டும். ஐயோ கடிச்சிட்டாளா? சரிம்மா 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 கடிச்சிட்டால என்ன? கடிச்சிட்டாளா? அதான் லீஷ் அவ எங்கப்பா லீஷ் வந்து மாடியில் வச்சிருக்கேன்ப்பா. நீங்க கூட்டிட்டு வரும்போது லீஷோட கூட்டிட்டு வரணும். சரிம்மா சரிக்கண்ணா சரிக்கண்ணா அடிபட்டுரும். ஐயோ அந்த இடம் அடிபட்டுருக்கீங்க பாருங்களேன். அவளுக்கு புதுசு நாங்கள் மாற்றிட்டோம். அந்த இது சொன்ன பார்த்தீங்களா லூஸாக இருக்குது, நாங்கள் மாற்றணுன்னே மாற்றிட்டேன்.
அதாவது நான் இன்னும் இது சாப்பிடவே இல்லைங்க. கேக்கு. சரி அப்ப மார்ஷ்மெல்லோ ட்ரீட்டை கொடுங்க, அந்த ஸ்வீட் ட்ரீட்டை கொடுங்க. இல்ல ஆப்பிள் இதை கொடுங்கப்பா, அது ஸ்வீட் இது கொடுங்க. வா. அவ என் கூட தான் வருவா, ஏன்னா நான் தானே உட்காந்து அந்த இது கேக்க தின்னுட்டு இருக்கேன். ஸ்வீட் எடுங்க, ஸ்வீட் எடுங்க. இதுல வாங்கி வச்சுட்டோம். அது அப்புறமா கூட போட்டுக்கலாம், விட்டுருங்க. மாம்ஸ். சனிகா நான் அந்த இது எடுத்தேன், கேக் எடுத்தேன். அதுக்கு அந்த எங்க இருக்கா? பாருங்க பாருங்க, இருங்க இருங்க. கம் ஹியர். இங்க பார். மூந்துக்கிட்டியா? வா போ. திரும்பி குதிச்சாங்க. என்னப்பா பண்ண இப்ப சொல்லுங்க மாம்ஸ். திரும்பி ஒரு குதி குதிச்சிருச்சு. வலி தாங்காம கத்துறா. ஏன் அந்த கீழே இருக்க லாக் போட்டுருங்க. இல்ல அவ எடுத்துட்டு வரதுக்கு ட்ரை பண்றா. எல்லா வாளும் பண்ணுவா. இந்த இதை எடுத்தேன் கேக்கு, கண்டுபிடிச்சிட்டா நான் சாப்பிட போறேன்ட்டு. அதுக்குதான் இந்த வேலை. இந்த மாம்ஸ் கேக்கே சாப்பிடலையா? அதான் இங்க பாருங்க, இங்க பாருங்க. நீங்க சொன்னீங்களே புளியான்ட்டு, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தானே கவுச்சில இருந்து குதிச்ச. டாக்டர் உன்னை 4 நாள் தான் ஆகுது. மண்டே தான் சர்ஜரி முடிஞ்சிச்சு. என்ன சொன்னாரு? ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. இன்னைக்கு என்ன டே? சாட்டர்டே. டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, 4வது நாள் தான் ஆகுது. நீ இப்போ ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் குட்டி. நீ எவ்வளோ பார்த்தா நான் கூப்பிட மாட்டேன். ஓகே, சிட் டவுன். கூடயே உட்காந்துருக்கணும். இங்கே பாருங்க, சேரை போட்டு கூடயே உட்காந்துருக்கணும். இல்லைன்னா எல்லா வாழும் பண்ணுவாங்க. வெளில விட்டா ஓடுறது, தாவறது எல்லாம் புரியுது, எல்லாம் புரியுது. பாவமாக இருக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. என்னப்பா நான் இந்த கேக் இன்னும் டேஸ்ட் பண்ணவே இல்லை. நான் சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். நாங்கள் ஆக்சுவலி 5 வாங்கிட்டோம். 5 வாங்கியிருக்க கூடாது போல இருக்கு. 4 2 எக்ஸ்ட்ரா இருக்கு. ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது. என்ன அழகா வெஜிஸ். ஐயோ என்னைக்கான ஒரு நாள் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஐயோ நல்லா இருக்கும். நோ நோ, இல்ல நாளைக்கு ஏதோ ஒரு பார்ட்டி போட்டுரு. நாளைக்கு ஒரு பார்ட்டி போடுறாடா பாவி. நல்லா இருக்குல்லப்பா. நான் இந்த வாட்டி ஏதோ பொடி போட்டிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன்ல. இந்த மாதிரி ஏதோ கார்லிக் பவுடர் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆமா, டிப் சாஸ் கொடுக்கல ஏன்? ஓ, அது அன்னைக்கு மட்டும்தான் ஃப்ரீயா? ஓ ஓகே. ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராப்ட்ரி மால் வந்திருக்கோம். ஸோ கிராப்ட்ரி மால் ஃபஸ்ட்டு வந்து ஏதோ சதீஷ்க்கு வந்து ஆப்பிள் ஸ்டோரில் வந்து ஏதோ வேலை இருக்குது. நல்லா மிச்சம் மீதி பீட்சாவை தின்ட்டு வந்திருக்கோம். ஸோ இந்தியா போகிறதுக்கு மேபி எதனா தெரியல. வெஜிடேரியனாக இருந்தால் ஆப்பிள் சாப்பிடலாம், நான் வெஜிடேரியனாக இருந்தால் கிராப் சாப்பிடலாம். அதாவது இது பேர் வந்து கிராப்ட்ரி மால்ங்க. அது வெஜிடேரியனாக இருந்தால் ஏன் ஆப்பிள் சாப்பிடலாம்? ஏன்னா நம்ம ஆப்பிள் ஸ்டோருக்கு தானே போகிறோம். நீங்கள் ஆப்பிள் ஸ்டோருக்கு போகிறதுனால ஆப்பிள் சாப்பிடுவாங்களா? நான் வெஜிடேரியனாக இருந்தால் கிராப் சாப்பிடலாம். இது நீங்கள் காமெடின்னு வச்சு சுற்றிட்டு இருக்கீங்களா? காமெடிலாம் இல்லை. நான் சொன்னா நீ தான் சிரிச்சிட்டு இருக்க. நான் சிரிக்கல. நான் கடுப்பாயிட்டு நான் உங்களை லுக் விட்டுட்டு இருக்கேன். நீங்கள் தான் சிரிச்சிட்டு இருக்கீங்க. சரி, இந்த காமெடிலாம் அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம வந்த வேலையை கவனிப்போம். விலங்கினமா இருந்தா ட்ரீ இருக்கு பத்தியா, கிராப் ட்ரீல. அது இன்னும் நீங்க இந்த காமெடி விட்டுட்டு போகலையா? இன்னும் இந்த காமெடியில தான் இருக்கீங்களா? போய் பல வருஷம். நான் கூட அதை வச்சு ஏதோ ஆரம்பிக்க வரீங்கன்னு நினைச்சேன். நல்ல காலம். அதாவது இவர் எல்லாத்தையும் எதுக்கு பாத்துக்கிறாருன்னா, நாங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரே மஜாவா தான் இருக்க போறீங்கன்னு சொல்லுங்க. அதாவது நாங்கெல்லாம் வந்தா சொல்றாரு, பிக்கல் பிடுங்களோட போனா பில்லு எக்கச்சக்கமா ஆகுதான் ரெஸ்டாரண்ட்டுக்கு. அதனால இப்போ இவர் மட்டும் தனியானா எதுக்கும் நான் அந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை நோட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். டுவல் கேப்சர்ல தான போட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ அலாட் பண்ண போறீங்க சாப்பிட்றதுக்கு? வீக் டேலாம் நீங்க எல்லாம் வெளில வரக்கூடாது, வாக் தான் பண்ணணும், தெரியும்ல. வந்தாச்சு மால்குள்ள. வந்தோடனே என்னன்னு தெரியல, இந்த ஆன்டி ஆன்ஸ்ல வந்து செம்ம கூட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேஸ். சரி மேம்ஸ், எங்க போயிட்டு என்ன வாங்கலாம் இந்தியாவுக்கு? இந்தியா ஷாப்பிங் டாலர் ட்ரீல போயிட்டு. ஐயோ, டாலர் ட்ரீலே டாலர் ட்ரீ தாங்க போகணும்னு சொன்னேன். அதுக்காக மொத்த இந்தியா ஷாப்பிங்கே டாலர் ட்ரீலாம் நான் முடிக்க சொல்லல. இவர் கொழுப்பு பார்த்தீங்களா, டாலர் ட்ரீல போயிட்டு அப்படின்றாரு. அம்மாக்கு ஒரு மைக்கேல் கோர்ஸ் ஹேண்ட்பேக், ஒரு பார்சல் அதிகமாயிடுச்சுங்க. முதல்ல வந்து கூட்டம் கம்மியா இருக்கும். பேண்டோராக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம்னா
அங்க கியூல நிக்கிற அளவுக்கு கூட்டம். அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. அவ்வளவு பெரிய கூட்டத்துல நின்னு என்ன பேண்டரால என்ன இருக்கு வாங்குறதுக்கு? சும்மா ஜில்லாரி பில்லாரி ஐட்டம்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ள வந்தாச்சு. என்னப்பா இப்ப எல்லாத்தையும் நான்லாம் நிறைய ஆன்லைன்லயே ஷாப்பிங் பண்றதுனால எனக்கு கூட்டம் அதிகமா தெரியுதுன்னு நினைக்கிறேன் மால்ல. இந்த ஹெட்செட் தான் காதுல வந்துட்டு புஷ்ன்னு சவுண்ட் வருது, கரெக்ட்? ஸோ அதுக்காக வந்திருக்காரு. வந்துட்டு இதை செக் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்காரு. அவரோட தொத்திக்கிட்டு நானும் வந்துட்டு எதனா இது கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு நாங்க ஏதோ இங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்பதான் நெக்ஸ்ட் எங்களை கூப்பிட போறாங்க. இங்க வந்துட்டு ஏதோ செமினார் நடக்குதாங்க. அந்த அம்மா வந்துட்டு ஃபுல்லா ரெடி பண்றாங்க. ஏதோ ஆப்பிள் பெண்ணை வச்சு ரெடி பண்றாங்க. எவ்வளவு பெரிய ஸ்கிரீனை வச்சுட்டு மாம்ஸ் இப்படி இருக்கணும்ப்பா நம்மளுடைய வீட்டு ஸ்கிரீனு. பாத்தீங்கன்னா இவருடைய இது வந்துட்டு ரொம்ப பழசு, லைக் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏர்பாட்ஸா. ஸோ அவங்க சொன்னாங்க ஒரு பாட்ல மட்டும்தான் அவருக்கு வந்து அந்த புஸ்ன்னு சவுண்டு கிடைக்குது, அந்த ஸ்டாட்டிக் சவுண்ட் மாதிரி. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து மாத்தி தான் ஆகணுமா அது. அதனால வந்து பழையசுனால வாரண்டி எதுவுமே இல்லையா, அதனால $89. அதனால அதை மாத்துறதுக்கு புதுசு ஒரு பாட் இப்போ வந்து 89. அதுக்கப்புறம் இன்னொரு பாடம் போச்சுன்னா அதுவும் 89, ஆல்மோஸ்ட் $90 பிளஸ் டாக்ஸ். அதுக்கு வந்து புதுசே வாங்கிக்கலாம். புதுசு வந்து $250 தானா, அட்லீஸ்ட் வாரண்டியாவது இருக்கும். அதனால அவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லா ஏர்போர்ட்ஸும் பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஏர்போர்ட்ஸ். என்னாச்சுப்பா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஓ நீங்க வச்சிருக்கிறது என்னது? ஏர்போர்ட் ப்ரோ இது. ஓ இதோ வச்சிருக்கீங்க. 3 இல்ல 1 கூட. ஓ இதுல வந்துட்டு அவரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அதாவது 0. இப்போ வந்துட்டு 0க்கு அப்புறம் 1, 2, 3 இது வந்திருக்கு. இதுதான் வச்சுட்டு இருக்காரு. ஸோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இத போட்டுருக்காங்க நாய்ஸ் கேன்சலேஷன் அது இதுன்னு போட்டுருக்காங்க. ஓகே நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அவர் சொல்ல மாட்டேன்ட்டாரு. என்ன திடீர்னு அதான் போட்டிருக்காம பாருன்ட்டீங்க, அப்புறம் என்ன சொல்றது? ஏர்பாட்ஸ் ஒர்க் ஆகலன்னா ஒரு பாட் தானே ஒர்க் ஆகல, இன்னொரு பாட் ஒர்க் ஆகுதா என்ன? அப்ப அது எனக்கு குடுக்குறீங்களா? ஓகே ஓகே ஆட்டைய போட்டாச்சு. கிராப்ட்ரி மாலு ஆப்பிள் ஸ்டோர் போயிட்டு வந்துட்டோம். வேற என்ன போறதுன்னு தெரியல. ஏன்னா நான் நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் போட்டிருக்கேன் ஊருக்காக. அதெல்லாம் நான் காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆர்டர் இருக்கு, ஆனால் அதெல்லாம் பொறுமையாக காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலர் ட்ரீல வந்து ஒரு மெயின் ஐட்டம் வாங்கிறதுக்காக தான் போகிறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் இது. அது வந்துட்டு டாலர் ட்ரீ கண்டிப்பாக போகிறோம். வந்தாச்சு டாலர் ட்ரீ. உள்ளே போயிட்டு நான் என்ன தெரியுமா மெயின் ஐட்டம் வாங்கணும்னு சொன்னேன், இருங்க காமிக்கிறேன். ட்ரீயே வந்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இந்த அமேசான் வந்ததுலேருந்து ஃபுல்லாக ஆன்லைனாக பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு உங்களுக்கு. சரி சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஒரு ஆயிலும் நான் போனால் தான் தெரியும், இல்லைன்னா நான் மிஸ் பண்ணிடுவேன். எங்க அந்த கரண்டிங்க ஏரியாவில் அங்கே இருக்கு. இல்லை இருக்கு கரண்டிங்க ஏரியா. வாங்க நேராக இந்த கரண்டிங்க ஏரியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு ஐட்டம் இருக்கும். அது இருக்குமான்னு எனக்கு தெரியல. இடுக்கி மாதிரியே பிடிக்கும். இதே மாதிரி தான் இருக்கும், அப்பளம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருக்குல்லப்பா, அதுதான் அதை தான் தேடுறேன். இந்தியாவில் போனால் பர்மா பஜாரில் கொட்டி கிடக்கும். பர்மா மசாலாலாம் கொட்டி கிடக்காது. அம்மா அதே மாதிரி தான் தேடிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்க. 3.10 சதீஷ் சொல்றாரு 3.10 இந்த மாதிரி இந்தியாவில் எக்கச்சக்கமாக கிடைக்குமா. அநேகமாக எல்லாரும் உங்களை கழுவி நேரம் ஊற்றிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து $1 இல்லை, இதெல்லாம் $1.25. ஸோ $1.25 நம்ம ஊர் பணத்துக்கு எவ்வளோ இன்னைக்கு ரேட்டில்? நம்ம ஊர் பணத்துக்கு வந்துட்டு $95 தான். நான் அப்போ தான் ஆன்லைனில் பார்த்தேன். $100 கிட்ட வந்துடும்ப்பா டேக்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ கரெக்ட். ஸோ எங்கே காணோம் அந்த இது மாதிரி நல்லா இருக்குங்க. அது இப்போல்லாம் வரது இல்லையா? இதே இதுதான், ஆனால் வெறும் இந்த கரண்டி இருக்கும். இந்த மாதிரி தோசை இது மாதிரி இருக்கலாம், அது இல்லாமல் இதுவாக இருக்கும், இதே மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம சிப்ஸு அப்பளம் அது இல்லை அந்த சிசர் மாதிரி இதே மாதிரி இருக்கும்ப்பா. இன்னைக்கு நம்ம ஃப்ரைஸ் வச்சோம்ல அதே கரண்டி, அதே மாதிரி இங்கே பாருங்களேன் ஜல்லி கரண்டி நல்லா இருக்குல்ல. நான் ஜல்லி கரண்டி ரேஞ்சுக்கெலாம் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நம்ம ஊர்லலாம் ஜல்லி கரண்டி எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் இதுவாது நம்ம இங்கே இருக்க பேன் கேக் திருப்பறதுக்கு வச்சுக்கலாம், ஆனால் ஜல்லி கரண்டி எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல.
சூப்பர். சதீஷ் ஏதோ மொக்கையை போடுற மாதிரி வந்தார். நான் அதை கண்டுக்கலன்ட்டு கண்டுக்கிட்டு போயிட்டாரு. சரி கண்டுக்கலன்ட்டு. என்ன மாம்ஸ் என்ன மொக்கை? இதே இது நான் 2 வாங்கிக்கணுமா? ஏன்னா ஒரு சைடு தான் இருக்குன்றதுனால அந்த மொக்கையை தான் போட்டார். அங்கே பாருங்களேன், அதில் ஒரு ஹாப்பி சிரிப்பு வேறு. இதில் அவர் போட்ட மொக்கை நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன்ட்டு. 5 ரூபாலாம் ஐட்டம்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தா 10 ரூபா ஐட்டம்ஸ் கூட கொண்டு வந்திருக்காங்க. 10 இந்த பிளாங்கெட்ஸ்லாம் $10, $10. $10 ஐட்டம்ஸ் கூட கொண்டு வந்திருக்காங்க. $5 ஐட்டம்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நான் $10 ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன். அதே மாதிரி சம்மர் வந்ததுனால இந்த பார்பிக்யூ ஐட்டம்ஸும் இருக்குது. ஆக்சுவலி எங்களுக்கு இதை வாங்கணும், எங்களுது வந்துட்டு போயிடுச்சு. நான் இப்போதைக்கு எடுத்தேன். அவருக்கு அது கூட சதீஷ்க்கு வேணுமான்னு கேட்கலாம். எனக்கு போயிடுச்சுன்னு தான் ஞாபகம் இருக்குது. வேறு என்ன நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம அம்மாவுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு. இது வேணுங்க கண்டிப்பாக, ஜிப்லாக் பேகு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கே லைக் நம்ம மிளகா பொடி அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம ஊரில் அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. மேபி ஜிப்லாக் பேக்ஸ் இருந்தால் நான் அதை வேணால் எடுத்துக்கிறேன். ஸோ அதுவும் ஈஸியாக இருக்கும். எங்கே போச்சு ஜிப்லாக் பேக்ஸ்? எல்லா அழையிலும் காலியாக இருக்குது. இங்கே பாருங்கள், அலுமினியம் ஃபாயில் இடத்துல தான் ஜிப்லாக் பேக்ஸும் இருக்கும். ஐ திங்க் காலின்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் வேணால் வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகே, வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வந்துட்டு டாலர் ட்ரீ பக்கமும் வந்து. நம்மளது உடஞ்சிருச்சு, அதனால இது வேணுமான்னு கேட்டேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் இருக்குது ஆக்சுவலி. தலைக்கு போடுற கிளிப்பு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அதே தான், அதே ரேட்டு தான். இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படின்னா $1.25 தான், இல்லைனா $5ன்னு தனியாக போட்டிருப்பாங்க. சதீஷ் அதான் சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஊரில் ஆல்மோஸ்ட் இதே ப்ரைஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கிளிப்பு எனக்கு தெரிஞ்சு இது அதிகம், 10 பீஸு. அதுனா இந்த மாதிரிலாம் எனக்கு வாங்கணும். ஆக்சுவலி நான் இந்தியா வந்தேன்னா பக்கெட் லிஸ்ட்டில் இந்த மாதிரி வாங்கணும். 20 பீஸ் 20 ரப்பர் பேண்டு அந்த விலை. ஸோ சொல்லுங்கள், இல்லை இதே விலை தாம்மா இருக்குது அப்படின்னா இன்னும் சொல்லிவிடுங்க. ஸோ தட் நம்ம வந்துட்டு அங்கே வாங்கிறதுக்கு இங்கேயே வாங்கிடலாம்ல. அதனால் குட்டி குட்டி கிளிப்ஸ் இந்த மாதிரி கிளச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி கிளச்சஸ்ஸு அதெல்லாம் போயிடுச்சு எனக்கு நிறைய. ஸோ அதெல்லாம் வேறு வாங்கணும். நான் அந்த இதுக்காக தாங்க வந்தேன், அந்த தாங்ஸ்க்காக தான் வந்தேன். இதெல்லாம் வந்து டாக் டாய்ஸ் விற்கிறாங்க. ஆக்சுவலி அவளுக்கு நிஜமாக வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து விலை அதிகமான டாய்ஸ் $10 $20 வாங்கி கொடுத்து எங்களுக்கு வந்து வாழ்க்கையே வெறுத்து போயிட்டோம். ஏன்னா எல்லாத்தையும் பிச்சு சும்மா அசால்ட்டாக பிச்சு கடாசிடுறா. ஸோ மேபி இந்த மாதிரி எதனா வாங்கி கொடுத்தோன்னா நமக்கு அட்லீஸ்ட் $1 ஓகே போச்சா, சரி ஓகே பரவாயில்ல, திரும்பி வந்து வாங்கிக்கலாம். அந்த $10க்கு ஒரு டாயாக வாங்குறதுக்கு $1க்கு ஒரு 10 டாயாக வாங்கிக்கலாம் போல இருக்கு. அதுதான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி எதனா இல்லை, இது சவுண்டு கொடுக்குது. இந்த மாதிரி எதனா வாங்கிக்க வேண்டியதான். ஐ டிடன்ட் டூ இட். இதுவும் ஸ்குவீக் பண்ணி தெரில, ஸ்குவீக் ஆகலை. இங்கே இருக்குது இருந்துச்சு, அதில் இது 2 எடுத்துருக்குங்க. இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த கை உடம்பெல்லாம் கடிக்க மாட்டா, கை காது எதெல்லாம் பிக்க முடியுமோ பிச்சுட்டு அதில் இருக்க பஞ்சு எடுத்து சாப்பிடுவா. பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. இந்த மாதிரி 2 அடிக்கடி எனக்கு 2 எடுத்துகிட்டு இப்போ ஒரேடியாக கொடுக்க மாட்டேன், 1 கொடுப்பேன், அது பிச்சதுக்கப்புறம் இன்னும் கொடுப்பேன். ஆல்மோஸ்ட் பேபிஸ் மாதிரி தான். ஸோ பேபிஸ் நம்ம எப்படி பேபியெல்லாம் குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணோம், உடச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம கொடுப்போம்ல. ஒரே டாய்ஸை மொத்தமாக கொடுத்தோன்னா போர் அடிச்சு போய்டும். அந்த மாதிரி தான். சரி, ஓகே, சூப்பர். அடுத்த ஐட்டம் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் தி டே நான் இந்தியா ட்ரிப்புக்கு வாங்குவேன்னு பார்த்தா கடைசியில் சான்விக்கு தான் வாங்கியிருக்கேங்க. சரி, ஒன்றும் வாங்கல. டாயும் அந்த இதுவும் மட்டும் இங்கே இருக்கும். பசங்களை வேறு வீட்டில் சான்விக்கு காவல் வச்சுட்டு வந்திருக்கோம். அதனால் வீட்டுக்கு இப்போ கிளம்ப வேண்டியது தான். மணி ஆயிடுச்சு.